வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். பொதுவாக நாங்கள் நிறையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பாடசாலைகளிலே ஒவ்வொரு தவணை முடியும் பொழுதும் எங்களுடைய நிறையை பார்த்திருப்போம். அதைவிட வைத்தியசாலையிலே நோய் வந்தால் சிலவள் எங்களுடைய நிறையை பார்த்திருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நவீன சந்தையிலே அபிஃபோன்ஸ் ஷாப்புக்கு செல்கின்ற இந்த படிகளிலே ஒருவர் உங்கள் நிறையை பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு கடையை வைத்திருக்கின்றார். நாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது எங்களை பார்த்தவுடன் அவர் மிகவும் பயந்து விட்டார். இந்த பக்கமாக தான் சென்று விட்டார். டிவியிலே தன்னுடைய முகத்தை காட்ட வெக்கமாக இருக்கின்றார் என்று சொல்லி அங்காலே ஒளிந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் நிறையை நீங்களே பார்க்கலாம் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் மக்களை இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டிருந்தார். 10 ரூபாய் கொடுத்து விட்டு இந்த இடத்திலே அவர்களுடைய நிறையை பார்த்து விட்டு செல்ல வேண்டுமாம். இதுதான் கடையினுடைய அந்த உரிமையாளருடைய கருத்து. இன்றைய நிகழ்ச்சி நாங்கள் இந்த கடையை பற்றியதாக இல்லை, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த நவீன சந்தையை பற்றியதான பல சுவாரஸ்யமான விடயங்களை வழங்கப் போகின்றோம். கடை உரிமையாளர்களும் சென்று கதைத்து பார்க்கலாம். ஆரம்ப காலங்களில் இந்த நவீன சந்தை எவ்வாறு இருந்தது, 1980களிலே அனைவருக்கும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக விளங்கியது இந்த நவீன சந்தை தானே இப்பொழுதும் யாழ் நகரத்தினுடைய அடையாளமாக விளங்குகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த நவீன சந்தையை பற்றியான பல தகவல்களை பார்க்கலாம். வாருங்கள் எம்மை தொடர்ந்து. பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு பொருளை வாங்குவது என்று சொன்னாலும் பல கடைகளை நாடுவோம். ஆனால் யாழ் நகரத்தை பொறுத்தவரையிலே 1980களிலே ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக விளங்கியது இந்த நவீன சந்தை தான். அந்த வகையில் ஒரு காலத்திலே ஒரு சிறிய பகுதி எரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் பல மக்கள் காயங்களுக்கு உட்பட்டார்கள். ஏன் இப்பொழுதும் தான் இந்த யாழ் நகரத்தினுடைய சூப்பர் மார்க்கெட்டாக இந்த நவீன சந்தை விளங்குகிறது. யாழ் நகரத்தினுடைய அடையாளமாக துரியப்பா விளையாட்டரங்கு, அதைவிட பொது நூலகம், இவற்றினுடைய வரிசையிலே இந்த நவீன சந்தையை விளங்குகின்றது. பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பரபரப்பான உலகத்திலே எதிரிலே யார் வருகின்றார்கள் என்று கூட தெரியாமல் எல்லோரும் அறக்க பறக்க பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
போறீங்க? அப்படியே போய் இறங்கி அப்படியே ஸ்டைலாக போய் காரை விட்டுட்டு அதில் இறங்கிட்டு சாமான காசை கூட கொடுத்து வாங்குறதுல ஒரு ஸ்டைலில் ஒரு அவையில் ஒரு தங்களை ஒரு இமேஜை கொஞ்சம் கூட்டணும்னு நினைக்கணும் போலோட. 15-20 வருஷமா இங்கே வர்றீங்க. தென்னிந்தியாவிலே சூப்பர் ஸ்டார் ரஜினியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாழ் நகரத்தினுடைய அடுத்த ரஜினி அமைவர். இதிலே ஒரு கண்ணாடி கூட கொழுவி இருக்கின்றார், சிரித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், முகத்திலே புன்முறுவலுடன் சிரித்துக் கொண்டிருக்கின்றார். இவரிடம் தற்பொழுது நாங்கள் உரையாடி பார்க்கலாம். நவீன சந்தையிலே வந்து அதிக கால வருடமாக இவர் கடை நடத்தி வருகின்றார். இவருடைய கடையினுடைய பேர் வந்து அன்னை புத்தகசாலை. இவரிடம் சில சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். உண்மையாக நீங்கள் ரஜினி போல தான் தெரிகின்றீர்கள் எனக்கு. உங்களுடைய அன்னை புத்தகசாலை எத்தனை வருட காலமாக நீங்கள் இந்த நவீன சந்தையிலே கடை நடத்தி வருகிறீர்கள்? 15 வருஷ காலமாக நடத்தி வருகிறேன். அப்போ 1980 நடந்த வியாபாரத்துக்கும் இப்ப நடக்கிற வியாபாரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்போ எங்களுக்கு நிறைய கடை சூப்பர் மார்க்கெட்டுகள் தென்னிந்தியாவிலேருந்து வர வியாபாரிகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக இல்லை, அனுமதிக்கப்பட இல்லை. அப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ் மக்கள் தமிழ் மக்களுடைய வியாபாரங்கள் மேம்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது வந்து தென்னிந்தியாவிலேருந்து நிறைய வியாபாரிகள், பேமெண்ட் வியாபாரிகள் உட்பட மற்றது சூப்பர் மார்க்கெட்டுகள் நிறைய வந்திருக்குது. அதால் எங்களுடைய பொருட்கள் வேறு இடங்களையும் சூப்பர் மார்க்கெட்டுகளையும் விற்பனை செய்யப்படுகிறது, விலை கூடின விலைக்கு விற்கப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாண மக்கள் என்ன செய்யணும்னா இப்போ ஆடம்பரத்தை பார்க்குறது கூடுதலாக இப்போ இருக்குது, ஆடம்பரத்தை கூடுதலாக இப்போ விரும்புகிறார்கள். எங்களோட கடையில் 10 ரூபா விற்கிற ஒரு பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் 25 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் அவங்க சூப்பர் மார்க்கெட் தான் போய் எடுக்கிறாங்க. ஏனென்றால் அப்படியே போய் இறங்கி அப்படியே ஸ்டைலாக போய் காரை விட்டுட்டு அதில் இறங்கிட்டு சாமான காசை கூட கொடுத்து வாங்குறதுல ஒரு ஸ்டைலில் ஒரு அவையில் ஒரு தங்களை ஒரு இமேஜை கொஞ்சம் கூட்டணும்னு நினைக்கணும் போல. ஆனால் உண்மை நிலவரம் அது இல்லை. மலிவான பொருட்கள் எங்களோட நியூ மார்க்கெட்டில் உள்ள நிறைய கடைகளில் இருக்குது, அங்கே வந்து அவர் வாங்கலாம். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டை தான் தெரிஞ்சுக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்ததால் பேமெண்ட்டுகள் அதிக அளவில் அதிகரித்ததால் எங்களுடைய வியாபாரங்களில் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தெரியுது, பெரிய அளவில் இல்லை. மற்றது எங்களோட புத்தக வியாபாரம், அன்றாடம் புத்தகங்கள், கோப்பியல், பென்சில்கள் பிள்ளைகள் வாங்கி கொடுக்க வேண்டும். யாழ்ப்பாண மக்களில் இருக்கிற பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்னென்றால் படிப்பு, கல்வி. பிள்ளை சாப்பிட்றது காலையில் உணவில்லை என்று சொன்னாலும் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் என்று விரும்புகிற மக்கள்லாம் யாழ்ப்பாண மக்கள். இரண்டாவது கல்வி தான் அவருடைய மூலதனம். ஆனபடியால் அதை பொறுத்தவரையில் எங்களுக்கு வியாபாரம் வளமை போல் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று தெரியுது இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்ததால். சரி, நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஆணி, பச்சை மரத்து ஆணி போல இல்ல பளிச்சென்றிருந்தது. ரஜினிகாந்த் போல இருக்கிறீர்கள் சொன்ன உடனே உங்களுடைய கருத்துக்களும் அப்படியே மிகவும் நன்றாக இருந்தது. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பரிமாறினதுக்காக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றி. நன்றி நன்றி நன்றி. வந்து தென்னிந்தியாவிலிருந்து வருகிற இந்த வர்த்தகர்கள் இந்த நவீன சந்தை பகுதிக்கு வந்து தங்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏன் பொருட்கள் கூட தென்னிந்தியா, சீனா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களாகவே காணப்படுகின்றன. தற்பொழுதும் சில கடைகளில் காணப்படுகின்ற பொருட்கள், புத்தகங்கள், உதாரணமாக இலத்திரனியல் பொருட்கள் கூட சீனா, தென்னிந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறார்கள் இந்த வியாபாரிகள். நவீன சந்தையில வந்து ஆரம்ப காலங்களில் 500 கடைகள் தான் காணப்பட்டிருந்தன. ஆனால் இப்பொழுது 2000க்கும் மேற்பட்ட கடைகள் இந்த நவீன சந்தை பகுதியிலே காணப்பட்டிருந்ததாக சொல்லி ஒரு கடை உரிமையாளர் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் வந்து நவீன சந்தைக்கு அடிக்கடி நாடி வருகின்ற ஒரு அம்மா தான் நகரிலே நின்று கொண்டிருக்கின்றார். அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் குறிப்பிடுங்கள், எத்தனை ஆயிரம் கடைகள், அதாவது காகில், ஸ்போர்ட்ஸ் சிட்டி, சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் இந்த யாழ் நகரத்திலே நீங்கள் இந்த நவீன சந்தையை நாடி வருகிறீர்கள், ஏன் என்ற அதுக்கான காரணம் என்ன? மலிவா இருக்கிறதால நாடி வரோம். அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றபடியே நீங்க இங்க வாரீங்க. அப்ப அன்னை புத்தகசாலைக்கு ஏன் இன்றைக்கு வந்தீங்க?
இன்றைக்கு எங்களோட பேர் எனக்கு ஒரு புக் வேண்டுமா மட்டும் வந்தேன் நான். புக்குன்ற பேர் என்ன? புக் இந்த சின்ன பிள்ளைகள் படிக்கிறது என்ன புக்ஸு? ஜால் பாரதியா? இந்த புத்தகமா? ஆயிரத்தி 1980களில் 500 கடை தொகுதிகளை கொண்டதாக காணப்பட்ட இந்த நவீன சந்தை தற்பொழுது 2000க்கும் மேற்பட்ட கடை தொகுதிகளை கொண்டதாக காணப்படுகின்றது. அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது, அந்த அளவுக்கு மாற்றம் அடைந்தோன்னு சொல்லி குறிப்பிடலாம். அந்த வகையில் நவீன சந்தையை பற்றியான பல தகவல்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் நம்புகின்றோம். மீண்டும் இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் மதுசனுடன் ஷர்மி. வணக்கம் நேயர்களே. தென்னிந்திய வர்த்தகர்களுடைய ஆதிக்கத்தால் தங்களுடைய வியாபார வளர்ச்சியில் கொஞ்சம் மாற்றம் அடைந்தன்னு சொல்லி நவீன சந்தை கடையை சேர்ந்த உரிமையாளர் எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் இந்த நவீன சந்தைக்கு அருகாமையிலே நீளப்புறமாக பழக்கடை காணப்படுகிறது. இந்த பழங்களை பார்த்தவுடன் உங்களுக்கு நிச்சயமாக ஆசை வந்திருக்கும். உடன் பழங்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சற்று வெயில் அடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பழங்களை வாங்கி கொண்டு போய் நாங்கள் ஜூஸ் கிடைத்து குடிக்க போன்றோம். அதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்றும் இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கண்டாவளை பகுதியிலே அமைந்துள்ள பன்றி சுட்டான் என்று சொல்லப்படுகின்ற இடம் இப்போது கோணங்குளம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த இடத்திலே கற்பக பிள்ளையார் ஆலயம் அமைய பெற்றிருக்கிறது. அந்த ஆலயம் தான் இந்த ஆலயத்திலே உச்சகால பூசை தான் இங்கே இடம்பெறும். ஒரு பூஜை அது 10 மணிக்கு இடம்பெறும். அதைவிட இந்த ஆலயத்தினுடைய திருவிழாவானது பங்குனி மாதத்திலே 10 நாட்கள் இடம்பெறும். அதைவிட இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற சூழல் ஒரு இயற்கை ரம்மியம் நிறைந்த சூழலிலே தான் அமைய பெற்றிருக்கிறது. இந்த ஆலயத்தை சூழ்ந்த பகுதிகளிலே மருத நிலமாக காட்சியளிக்கிறது. அதைவிட இந்த ஆலயத்திலே இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. அதை இப்போது நாங்கள் பார்க்கலாம், பாருங்கள். மிகவும் ஒரு ரம்மியமான காட்சியாக இருக்கிறது. குளத்துக்கு அருகிலே வயல், இந்த குளத்தினுடைய கரையிலே இருக்கின்ற மருத மரம், அந்த மருத மரத்தின் கிளைகள் காற்றிலே அசைகின்ற பொழுது அந்த காற்று என்னை தழுவி செல்லுகின்ற பொழுது மிகவும் மிதமாக இருக்கிறது. இந்த குளத்தினர் கூட காற்றிலே சலசலத்து கொண்டிருக்கிறது. அந்த ஓசை கூட எனது காதை எட்டி கொண்டிருக்கிறது. அதைவிட இந்த கொளுத்துகின்ற வெயிலிலும் இந்த மரத்து நிழலிலே இருக்கின்ற பொழுது மலை நாட்டில் இருப்பது போல இருக்கிறது. ஜில்லென்று இருக்கிறது.
இருந்த போதிலும் இந்த குளத்துக்குள்ளே வந்து சிறிய முதலைகளும் பாம்புகளும் காணப்படுகின்றன. இருந்தாலும் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் அஞ்சுவதில்லை. இங்கே வந்து அவர்கள் இரவு 9-10 மணி அளவில் எல்லாம் குளித்து விட்டு செல்வார்கள். இந்த முதலைகள் பாம்புகள் எல்லாம் வந்து தொடர்ந்து பெய்த அடைமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வேறு இடங்களிலிருந்து அடித்து வந்து இந்த குளத்தை அடைந்து விட்டன. இந்த மரத்தின் நிழலை பற்றி இன்னும் ஒரு கதையை கூட கூற வேண்டும் என்று சொன்னால், இறுதியாக நடைபெற்ற யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் வந்து இங்கே 3 பெரிய உலோக பெட்டிகளை கொண்டு வந்து இந்த மரத்தின் நிழலே தான் கீழே வைத்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், மேலே இருந்து விமானத்திலோ அல்லது ஹெலிகாப்டரிலோ வருகின்ற பொழுது இந்த பெட்டிகள் கீழே இருப்பது தெரியாமல் இருப்பதற்காக, மறைவாக வைப்பதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். பிறகு இராணுவத்தினர் இந்த இடத்தை கைப்பற்ற முனைந்த வேளை இங்கிருந்து மக்களும் விடுதலை புலிகளும் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அதன் பின்னர் இங்கே இருந்த அந்த பெட்டிகளை திறந்து பார்த்த வேளை அதற்குள் வந்து பல ஆவணங்கள் இருந்ததாக இங்கே இருந்த மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த ஆவணங்களை இராணுவத்தினரே மீண்டும் எடுத்து சென்று விட்டார்கள். வன்னி பிரதேசம் என்று சொன்னாலே நிறைய குளங்கள் காணப்படும். இந்த குளத்து நீரை நம்பியே மக்கள் தங்களுடைய நீர்ப்பாசன தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிறார்கள். குறிப்பாக இரணைமடு குளம், அக்கராயன் குளம், கனகராயன் குளம் போன்ற பல குளங்கள் இருக்கின்றன. இந்த குளத்து நீரை நம்பி அவர்கள் தங்களுடைய சிறுபோக விவசாயத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதைவிட இந்த கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள குளம் தான் வந்து இந்த குளம். இந்த குளத்திலே மாரி காலத்திலே வந்து இந்த குளக்கட்டையை மேவிக்கொண்டு இந்த வீதியிலே வெள்ளம் நிறைந்துவிடும். இதன் காரணமாக இந்த வீதியால் யாருமே பயணம் செய்வதில்லை. கோணங்குளம் கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய திருவிழாவானது பங்குனி மாதத்திலே 10 நாட்கள் இடம்பெறும். பொதுவாக ஆலய திருவிழாக்கள் என்று சொன்னால், ஆலயங்களில் திருவிழாக்களுக்கு செல்வதற்கு வந்து நாங்கள் காரில் சென்றிருப்போம், அல்லது வேனில் சென்றிருப்போம், இல்லாவிட்டால் மோட்டார் சைக்கிளில் சென்றிருப்போம், துவிச்சக்கர வண்டியில் சென்றிருப்போம். இப்படியான வாகனங்களில் தான் பெரும்பாலும் சென்றிருப்போம். ஆனால் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா என்று சொன்னால், இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் வந்து டிராக்டர் வண்டிகளிலே தான் இந்த ஆலயத்துக்கு வருவார்களாம். இப்போது இந்த திருவிழா நிறைவடைந்து விட்டது. இருந்தாலும் கூட இங்கே டிராக்டர் வந்ததற்கான தடயங்கள் கூட காணப்படுகின்றன. அதைவிட இவர்கள் திருவிழா இடம்பெற்ற காலப்பகுதியிலே வந்து இங்கே பொங்கல் செய்து படைத்திருக்கிறார்கள். அந்த பொங்கிய அடுப்புகள் கூட அந்த இடத்திலே காணப்படுகின்றன.
மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நேயர்களே. இப்போது உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷானி.